புது வீடு எழுப்பணும் அப்படிங்கிற காலகட்டத்தில ஒரு பூஜை அப்படிங்கிறத செய்வாங்க. இந்த சில மாதங்கள தவிர்க்கணும்னு சொல்றாங்க. சில மாதங்கள் நல்லாருக்கும்னு சொல்றாங்க. வாஸ்து புருஷன், அந்த வாஸ்து தெய்வம்ன்றது, அந்த தெய்வம் சாட்சியாக தான் நம்ம வீடு கட்டுறது, அடுத்து ஒரு மனை வாங்குறது, அந்த மனைக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் ஒரு டயத்துக்கு எல்லாமே நமக்கு வரணும். நம்மளும் வீடு வாங்குறோம், நல்லா செழிப்பா இருக்கணும் அப்படின்னு நினச்சி வாங்குறதுக்கு, அவருக்கு முதல்ல நம்ம அந்த தெய்வத்தை வாஸ்து தெய்வத்தை சாட்சியாக வச்சு நம்ம எல்லாம் தொடங்கும்போது, ஒரு நல்ல ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும். இந்த வாஸ்து பகவானுக்குன்னு சில ஆக்டிவிட்டீஸ், அதாவது அவருன்னு படுக்கிறக்கூடிய ஒரு தெய்வம், எப்போதுமே படுத்துட்டு தான் இருப்பார். அந்த படுத்து பழைய வீட்ட வாங்கியிருக்கோம் அப்படிங்கும்போது, அந்த பழைய வீட்டுக்கு நம்ம என்னலாம் செஞ்சு அந்த வாஸ்து பகவான நமக்கு சாதகமா மாத்திக்க முடியும்? வாஸ்து நாளை தேர்ந்தெடுத்துட்டு அந்த வீட்டில் போய் தென்மேற்கு திசையில் அந்த வாஸ்து பூஜையை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு தென்மேற்கு திசையிலையோ இல்லை வடக்கு திசையிலையோ, வடக்கு திசைன்றது குபேர மூலை, இந்த குபேர மூலையில் நம்ம அந்த வாஸ்து பூஜையை பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு அந்த வாஸ்து இருக்கக்கூடிய அந்த பரிகாரமே அந்த இடத்துல செஞ்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஒரு சில நபர் பழைய வீடு வாங்கும்போது மேம், இந்த திசையில வாங்கினா யோகமா இருக்கும். ஒரு சில நபருக்கு கிழக்கு வாசல், அதாவது ஒவ்வொரு வாசல் சொல்றாங்க மேம். இப்போ எந்த வாசல் யார் வாங்கினா யோகம் அதிகமாக இருக்கும்? இது எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய பயங்கரமான ஒரு குழப்பமான கேள்வி சார். ஆனால் வாஸ்து சாஸ்திரப்படி நம்ம 2 திசையில் மட்டும்தான் வீடு வாங்கணும். எக்காரணத்தை கொண்டும் மற்ற 2 திசைகளில் வீடு வாங்கக்கூடாது. என்னென்ன திசை அப்படின்னா, பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் டாக்டர் ஆஸ்ட்ரோ பூர்ணா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். இப்போ நம்ம வாஸ்து பகவான் பத்தி நம்ம பேசலாங்க. வாஸ்து பகவான் அப்படிங்கிறவர் எந்த அளவு நமக்கு முக்கியம்? ஒரு புது வீடு கட்டும் பொழுது அவரை எந்த அளவுக்கு நம்ம கவனிக்கிறோம்? எந்த நாள்ல பூஜை போடணும்? இந்த மாதிரி அனைத்து விஷயங்களுமே பேசணும். பொதுவா வாஸ்து பகவான் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத சொல்லுங்க. கண்டிப்பா. வாஸ்து சாஸ்திரம்ன்றது பார்த்தீங்கன்னா, மனை சாஸ்திரமாக சொல்லுது. இந்த மனை சாஸ்திரம் எதை வச்சு பேசிக்கா நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, பஞ்சபூத தத்துவத்தின்படி நம்ம பேசிக்கா பார்க்குறோம். நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, இந்த மாதிரியான பஞ்சபூத தத்துவத்துப்படி பார்க்குறோம். இந்த பஞ்சபூத தத்துவத்துக்கு ஒரு தெய்வமாக தான் அந்த வாஸ்து புருஷன், அந்த வாஸ்து தெய்வம்ன்றது, அந்த தெய்வம் சாட்சியாக தான் நம்ம வீடு கட்டுறது, அடுத்து ஒரு மனை வாங்குறது, அந்த மனைக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் ஒரு டயத்துக்கு எல்லாமே நமக்கு வரணும். நம்மளும் வீடு வாங்குறோம், நல்லா செழிப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வாங்குறதுக்கு, அவருக்கு முதல்ல நம்ம அந்த தெய்வத்தை வாஸ்து தெய்வத்தை சாட்சியா வச்சு நம்ம எல்லாம் தொடங்கும்போது, ஒரு நல்ல ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில கிடைக்கும். இப்போ ஒரு புது மனை நம்ம வாங்கிர்றோம். அதில புது வீடு எழுப்பணும் அப்படிங்கிற காலகட்டத்தில ஒரு பூஜை அப்படிங்கிறத செய்வாங்க மேம். இந்த சில மாதங்கள தவிர்க்கணும்னு சொல்றாங்க. சில மாதங்கள் நல்லாருக்கும்னு சொல்றாங்க. ஸோ எந்தெந்த மாதங்களை தவிர்க்கணும்? எந்தெந்த மாதங்கள்ல அந்த பூமி பூஜை அப்படிங்கிறத நம்ம பண்ணலாங்க மேம்? கண்டிப்பா. இந்த வாஸ்து பகவான்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த வாஸ்து பகவானுக்குன்னு சில ஆக்டிவிட்டீஸ், அதாவது அவருன்னு படுக்கிறக்கூடிய ஒரு தெய்வம். எப்போதுமே படுத்துட்டு தான் இருப்பார். அந்த படுத்து எந்திரிக்கிற பொழுது தான் அந்த வாஸ்து பூஜை செய்யக்கூடிய ஒரு டைம். எப்போ எந்திரிப்பார்? 24 நம்ம இப்போ 24 ஹவர்ஸ் முழிச்சுட்ருக்குறோம். இப்போ அவர் அந்த மாதிரி இருப்பாரா? நம்ம எந்த நேரத்தில வேணாலும் வாஸ்து பூஜை செஞ்சுக்கலாமா? எப்போ வேணாலும் நம்மளுக்கு இப்போ என்ன ஈஸியா கிடைக்குது? கடன் கிடைக்குது. அந்த மாதிரி கடன் மாதிரி நம்ம எப்போ வேணாலும் அந்த வாஸ்து பூஜை செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையவே கிடையாது. இது தமிழ் மாதப்படி பஞ்சாங்கத்துல போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம அந்த தமிழ் மாதப்படி ஒரு 8 மாதங்களுக்கு மட்டும் தான் நம்ம அந்த வாஸ்து பூஜையே செய்யணும். அந்த 8 மாதங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, அடுத்து பார்த்தீங்கன்னா தை, மாசி, இந்த மாதிரியான 8 மாதங்களுக்கு மட்டும் தான் இந்த நம்ம பூஜையை செய்ய போறோம். இந்த 8 மாசத்துலயுமே 1 1/2 மணி நேரம் மட்டும் தான் அவர் விழிச்சிட்டு இருக்கிற டைம். அந்த வாஸ்து புருஷன்ற ஒரு தெய்வம் அந்த 1 1/2 மணி நேரம் மட்டும் தான் விழிச்சிட்டு இருப்பார். அந்த 1 1/2 மணி நேரத்துல கடைசி 36 நிமிடத்துக்கு மட்டும் தான் நம்ம அந்த விஷயங்கள பண்ணணும். ஏன் மேடம் அந்த 1 1/2 மணி நேரத்துல கடைசி 36 நிமிடம் மட்டும் சொல்றீங்க, அந்த வாஸ்து பூஜை செய்யக்கூடிய டைம் அப்படின்னு சொல்றோம்னா, முதல் அந்த ஒரு 1 மணி நேரத்துல பார்த்தீங்கன்னா, அவர் பல் விளக்குறது, அடுத்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறது, சாப்பாடு அருந்துவது, இதெல்லாம் அந்த வேலையா இருக்கு. நம்ம எந்த நேரத்துல அது செய்றோம்னா, சாமி கும்பிடுற டயத்துலயும், தாம்பூலம் தரிக்கிற டயத்துலயும் நம்ம இந்த பூஜைய செய்யும்போது, அவருடைய முழுமையான ஆசீர்வாதம், இப்போ ஒரு ஜோதிடருக்கே நம்ம பார்க்க போறீங்க, நீங்க ஒரு ஜோதிடர பார்க்க போறீங்க அப்படின்றபோது, அவர் அங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னா, ஒரு தெய்வம் சம்பந்தமாக ஒரு விஷயங்களை அந்த ஜோதிடர் செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னா,
நீங்க கேட்கக்கூடிய பலன்கள் முழுமையாக உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி தான் வாஸ்து பகவான் அங்க தெய்வம் அதாவது தெய்வம் சம்பந்தப்பட்ட சில பூஜைகளை செஞ்சுட்ருக்கும்போது, நம்ம போய் அந்த இடத்துல வாஸ்து பூஜை செய்யும்போது, அதுக்குண்டான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்ம வாஸ்து சாஸ்திரப்படி சொல்லக்கூடிய அந்த வாஸ்து நாள் அப்படின்னு சொல்றோம். இதுல இந்த சித்திரை மாசத்துல ஒரு நாள் தான் வரும். அடுத்து வைகாசி மாதத்துல 1 நாள் தான் வரும். அந்த நாள் நமக்கு பஞ்சாங்கத்துல இருக்கும். அத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த காலகட்டத்தில மேம், ஒரு சில நபர்கள் வந்து வீடு கட்ட முடியறதில்ல மேம். ஆல்ரெடி ஒருத்தங்க ஒரு பில்டர் கட்டியிருக்கிறத அப்படியே விலைக்கு வாங்குறாங்க. ஒரு பூமி பூஜையோ, இல்ல ஒரு நிலவு பூஜையோ வந்து அவங்க எப்ப பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுமே நமக்கு கரெக்ட்டா தெரியாது. அவங்க சொல்றத நம்ம நம்பணும். அப்படி நம்ம ஒரு புது வீட்ட வந்து வாங்கும் பொழுது, நம்ம அதற்கான ஏதாவது இப்ப வாஸ்து பூஜை நம்ம பண்ணல. ஸோ இதுக்கு பதிலா வேற ஏதாவது பண்ற மாரி ஆப்ஷன்ஸ் இருக்காங்க மேம்? சார் கண்டிப்பா இருக்கு சார். இப்போ வாஸ்துன்றது பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த இடத்தை நமக்கு உரித்தானதாக பஞ்சபூதங்களின் சாட்சிப்படி நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இடம் இருக்கு அப்டின்னா, பஞ்சபூதங்களின் சாட்சிப்படி தான் இந்த இடத்த நமக்கு உரித்தா ஆக்குறோம். அப்படி இருக்கும்போது அது பொது வீடா இருந்தாலும், பழைய வீடா இருந்தாலும், அந்த வாஸ்து பூஜை, வாஸ்து பரிகாரம்ன்றது கண்டிப்பாக நம்ம செய்யணும். அத செய்யாம தவிர்த்தோம் அப்டின்னா, நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அந்த இடத்துல யார் பேர்ல அந்த இடம் வாங்கியிருக்கிறோமோ, யார் பேர்ல அந்த மனைகள் வாங்கியிருக்கிறோமோ, யார் பேர்ல அந்த கட்டடம் இருக்குதோ, அவங்களுக்கு அந்த தொந்தரவுகளை கொடுக்கும் கண்டிப்பாக. இத எப்போ செய்யலாம் நம்ம அப்டின்னா, நான் சொன்ன அந்த 8 மாசம் இருக்கு இல்லையா? அந்த மாதத்துல அந்த ஒரு நாள் வரும்போது, நம்மளே அந்த வீட்டுக்கு போய் வாஸ்து பூஜை கண்டிப்பா செய்யறது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை குடுக்கும். இப்போ ஒரு வாஸ்து வந்துங்க நம்ம ஒரு பழைய வீட்ட வாங்கியிருக்கோம். அப்படிங்கும்போது, அந்த பழைய வீட்டுக்கு நம்ம என்னலாம் செஞ்சு அந்த வாஸ்து பகவான வந்து நமக்கு சாதகமா மாத்திக்க முடியும்? ஓகே. இப்போ நீங்க பழைய வீடு வாங்கியிருக்கிறீங்க. 10 வருஷம் பழமையான வீடு அப்படி வாங்கியிருக்கிறீங்க அப்படி வச்சுக்கிட்டோம்னா, நம்ம இப்போ எப்படி வாஸ்து பூஜை செய்யணுன்ற ஒரு குழப்பம் அதிகமா இருக்கும் நமக்கு. இந்த டயத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வாஸ்து நாள்ல நம்ம குறிப்பிட்ட மாதத்துல இருக்கக்கூடிய அந்த வாஸ்து நாள தேர்ந்தெடுத்துட்டு, அந்த வீட்ல போய் தென்மேற்கு திசையில அந்த வாஸ்து பூஜைய நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு தென்மேற்கு திசையிலயோ, இல்ல வடக்கு திசையிலயோ வடக்கு திசைன்றது குபேர மூலை. இந்த குபேர மூலையில நம்ம அந்த வாஸ்து பூஜைய பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு அந்த வாஸ்து இருக்கக்கூடிய அந்த பரிகாரமே அந்த இடத்துல செஞ்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு மாற்றத்தை குடுக்கும். அந்த வாஸ்து பூஜை என்னைக்கு நம்ம அங்க போய் செய்றோமோ, நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு, நம்மளுடைய ராசிக்கு, நம்மளுடைய தினத்துக்கு நம்ம என்னைக்கு போய் செய்றோமோ, அன்னையிலிருந்தே அந்த மனையாகப்பட்டது, அந்த கட்டிடமாகப்பட்டது நம்மளை வந்து சார்ந்து இருக்கும். அதுதான். இப்ப நம்ம வாஸ்து வந்து நம்ம பூஜைய பத்தி பேசியிருக்கோம். இப்போ ஒரு வேள நம்ம வந்து ஒரு பழைய வீட்ட எடுத்து ரெனோவேட் பண்ணணும். இல்ல நாங்க ஆல்ரெடி இருக்கிற வீடு, இல்ல நான் ஒரு பழைய வீடு வாங்கியிருக்கேன். இந்த ரெனோவேஷனுக்குமே இந்த பூஜை நாட்களோ, இல்ல இந்த நல்ல வாஸ்து நாள் பார்த்து தான் ரெனோவேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரெனோவேஷனுக்கு வந்து உங்களுக்கு வாஸ்து நாள் பார்க்கணும்னு தேவையில்ல. ஏன்னா, மனைகளுக்கு தான் நம்ம வாஸ்து நாள் பார்க்குறோம். இப்போ கட்டிடமா இருக்கிறதுக்கு இடத்துக்கு நம்ம புதுசா வாங்கும்போது நம்ம வாஸ்து நாள் பார்க்குறோம். ரெனோவேஷனுக்கு வாஸ்து நாள் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. அது ஒரு முகூர்த்த நாளா பார்த்து, ஆனால் இந்த மாதத்துல தான் நம்ம செய்யணும். இது இல்லாம அந்த பங்குனி, மார்கழி இந்த மாதிரியான ஒரு 4 மாதத்துல நீங்க ஆரம்பிக்கக்கூடாது. ரெனோவேஷன் ஒர்க்குமே அந்த மாதிரியான மாதத்துல ஆரம்பிச்சீங்க அப்டின்னா, அந்த அந்த பில்டிங்க வந்து நம்மளால எழுப்ப முடியாது. இதுல ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் ஏதோ ஒரு பிரச்சனை வரக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். அதனால வாஸ்து மாதத்துல செய்யறது நல்லது. இப்ப நம்ம ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறோம் அப்படின்னா, அந்த அபார்ட்மெண்ட் வந்து எந்த டேட்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, பூமி பூஜை அப்படிங்கிறது எப்ப பண்ணாங்க, அது நமக்கு சாதகமா அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்க முடியாது. அப்படி நம்ம ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய நபர்களுக்கு வந்து என்ன நிவர்த்தி பண்ணலாங்க மேம்? கண்டிப்பா. இப்போ எல்லா இடத்துலயுமே அபார்ட்மெண்ட் தான் இருக்கு. நீங்க அபார்ட்மெண்ட் வாங்கும்போது முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு 3 விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த அபார்ட்மெண்ட்ல முதல்ல காலி நிலம். அதாவது இப்போ நம்ம வடக்கு, அடுத்து தெற்கு, கிழக்கு, மேற்கு, வடமேற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு இந்த மாதிரியான மூலைகள் இருக்கும். அதுல நடுவுல இருக்கக்கூடிய பார்ட் இருக்கு இல்லையா? அது வந்து எப்போதுமே ஓப்பன் ஸ்பேஸா தான் இருக்கணும். அந்த மாதிரியா இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, தாழ்வாரம்னு சொல்லி போட்டுப்பாங்க. அதாவது வீட்டு நடுவுல ஒரு முத்தம் மாதிரி இருக்கும். எம்ப்டி ஸ்பேஸ் இருக்கும். அதுல உங்களுக்கு சூரியனுடைய வெளிச்சம் வர்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு அபார்ட்மெண்ட் இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்ப எல்லா அபார்ட்மெண்ட்டுமே அந்த மாதிரி இருக்கும். அதுல நம்ம ஒரு வீட தேர்ந்தெடுத்து போகுறோம் அப்படின்னா, நம்மளுடைய அதாவது நம்மளுடைய நட்சத்திரத்துக்கும், நம்மளுடைய ராசிக்கும் சந்திராஷ்டமம் இல்லாத ஒரு தினத்துல போய் ஒரு வாஸ்து நாள் அப்போ நமக்கு அங்க அபார்ட்மெண்ட்ல பார்க்கும்போது நம்மளுக்கு பெரிய அளவுக்கு
வாஸ்துலாம் இருக்காது. அங்க வாஸ்து இல்லாம இருக்கு. நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நம்மளால வாஸ்து அங்க போய் நம்ம இது பண்ண முடியாது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா, அந்த இடத்துல நம்ம தாராளமா வாஸ்து பூஜை பண்ணிக்கிறது நல்லது. இஃப் சப்போஸ் வாஸ்து எல்லாமே கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, உங்களுடைய நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இல்லாத நாளா ஒரு பூமி பூஜை மாதிரி ஒண்ணு போட்டுக்கிறது நல்லது. இப்போ ஒரு சில நபர் வந்து பழைய வீடு வாங்கும்பொழுதுங்க மேம், இந்த திசையில வாங்குனா யோகமா இருக்கும். ஒரு சில நபருக்கு கிழக்கு வாசல், அதாவது ஒவ்வொரு வாசல் சொல்றாங்க மேம். இப்ப எந்த வாசல் யார் வாங்குனா யோகம் அதிகமா இருக்குங்க? இது வந்து எல்லார்கிட்டயும் இருக்கக்கூடிய பயங்கரமான ஒரு குழப்பமான கேள்வி சார். ஆனா வாஸ்து சாஸ்திரப்படி நம்ம 2 திசையில மட்டும் தான் வீடு வாங்கணும். எக்காரணத்த கொண்டும் மற்ற 2 திசைகள்ல வீடு வாங்கக்கூடாது. என்னென்ன திசை அப்படின்னா, முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அதாவது வாழ்க்கைய வாழ வைக்கக்கூடிய ஒரு திசை வடக்கு திசை. குபேர திசைன்னு சொல்லுவாங்க. அந்த வடக்கு திசையில தான் நம்ம என்ட்ரன்ஸ் அதாவது நிலவாசலே வர்ற மாதிரி வடக்கு திசை பார்த்து இருந்தோம்னா, நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் செல்வ செழிப்போடு நமக்கு மெயினாவே செல்வம் தான் தேவை எல்லாருக்கும். ஒரு வீட்டுக்கு போனோம்னா, அங்க போனோனே நமக்கு வேலை போயிடக்கூடாது. நம்மளுடைய வருமானம் கட் ஆயிடக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நெறைய இருக்கு. அதனால முதல்ல நம்ம சூஸ் பண்ணக்கூடிய திசை பார்த்தீங்கன்னா, வடக்கு திசை. நார்த் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். 2வது ஆப்ஷன் கிழக்கு திசை. கிழக்கு திசை நம்ம சூரியனுடைய வெளிச்சம் எப்போதுமே வரும். இதனால நமக்கு அந்த கிழக்கு திசைன்னு இருந்ததுன்னா, நோய் தொந்தரவுகள் நமக்கு அதிகமா இருக்காது. நம்ம எந்த திசைய சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற போது, முதல்ல மேற்கு திசைய சூஸ் பண்ணக்கூடாது. மேற்கு திசையில யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, அவங்களுக்கு அதிகப்படியான வியாதி தொந்தரவுகள், கடன் தொந்தரவுகள் அதிகமா இருக்கும். மேற்கு திசையில வீடு இருந்துருச்சு அப்படின்னாலே, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அங்க வந்துகிட்டே இருக்கும். தெற்கு திசை ஆகவே ஆகாது. அந்த தெற்கு திசை போயாச்சு அப்படின்னாலே, நம்மளுடைய வீடே பார்த்தீங்கன்னா, பெருமளவு நஷ்டத்திலயும், அங்க ஏதோ ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள், வீட்ல இருக்கிறவங்களுக்கு கருத்து வேறுபாடு, இது வந்து யம திசைன்னு சொல்லுவாங்க, தெற்கு திசைய. இந்த திசையில நம்ம வீடு வாங்குனோம்னா, பெரிய அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்காது. அடுத்தடுத்து கீழ தான் வரணுமே ஒழிய, உயரத்திற்கு வர முடியாது. அதனால சூஸ் பண்ணக்கூடிய திசை வடக்கு திசை, கிழக்கு திசை சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வாஸ்து பத்தி நெறைய விஷயம் பேசினோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். நன்றி சார்.